அப்படியே வந்து டைம் பாஸ் ஆகலைன்னு இந்த புல்லெல்லாம் செதுக்கலாம் சொல்லிவிட்டு அங்கே போயிருந்தேன். இந்த கம்பி என்னடானா என் கையிலேயே குத்திருச்சுப்பா, அடிபட்டுருச்சு கையில் பாருங்கள். அப்புறம் வந்து சாயங்காலம் போய் குலதெய்வத்துக்கு வந்து பட்டு சூடம் பத்தி வெல்லம் வந்து குலதெய்வத்துக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம்னா நல்லதாம்மாப்பா. இந்த அச்சு வெல்லம் சொல்லிட்டு சின்ன சின்னதாக இருக்கும் அந்த வெல்லம் எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் சிக்காவில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் நாய்க்குட்டியும் பின்னாடியே வந்துட்டாங்க. நீ போடா செல்லக்குட்டின்னு சொன்னேன், அப்போயே போகவே இல்லை. பஸ் ஏறுற வரைக்கும் எங்கள் கூடயே நின்றுட்டு இருந்துச்சு இந்த நாய்க்குட்டி பாருங்கள். அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே பஸ்ஸே வரவே இல்லை. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தோம். சரி உக்கடம் போய் மாறி போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் மதுரைக்கு வந்தாச்சு. பஸ் ஏறி காலையில் விடிய காலையில் மதுரை பஸ் ஸ்டாண்டு பாருங்க. இதான் மதுரை பஸ் ஸ்டாண்டு. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. எனக்கு மதுரைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் ஊர் ராஜபாளையம் அதனால். அப்புறம் மதுரைனாலே நமக்கு மல்லிகைப்பூ தானே, அவ்வளோ அழகாக மல்லிகைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் நான் வாங்கினேன் ஒரு 1/2 முழம் வாங்கிட்டு. அப்புறம் அந்த அண்ணாட்ட கேட்டேன், ஆனால் நீங்கள் பூ கட்டுறது கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். எடுத்துக்கோமா, எடுத்து ஃபேஸ்புக்கில்லாம் போடுமா அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்கக்கிட்ட வீடியோ அவங்க கட்டுறது அப்படியே வீடியோ எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. சூப்பராக கட்டுறாங்க. அப்படியே சூப்பராக ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூனா மதுரையில் தான் கிடைக்கும் பாருங்கள். அப்புறம் அவங்க கட்டிகிட்டு இருந்து அப்படியே வீடியோ எடுத்தேன். அப்புறம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மல்லிகைப்பூ எனக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். மல்லிகைப்பூ பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அதுவும் மதுரைக்கு போயிட்டு மல்லிகைப்பூ வாங்காமல் இருக்க முடியுமா? சொல்லி வாங்கியாச்சு. 1/2 முழம் 30 ரூபா. சரிங்களா, வாங்கிட்டு தலையில் வச்சாச்சு. அப்புறம் தலையெல்லாம் நல்லா சீவிட்டு திரும்பி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. இது வந்து திருமங்கலம் போயிட்டுருக்கோம், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சரிங்களா, அங்கே போயிட்டு இருந்தோமா, மாட்டுத்தாவணியிலேருந்து திருமங்கலம். சரிங்களா, போயிட்டுருந்தோம். போயிட்டே இருந்தோமா, போயிட்டே இருக்கோம். பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம். எனக்கு வந்து லாங்காக ட்ராவல் பண்ணது ரொம்ப பிடிக்கும். நம்ம எங்கே போனாலும் நம்ம முருகர் நம்ம கூடயே வருவார். நான் எல்லா பஸ்லேயுமே முருகர் பார்த்தேன்ப்பா பாருங்கள். நான் ஏறி வீடு வந்து சேர்கிற வரைக்கும் என் கண்கள் ஃபுல்லும் முருகர் மட்டும்தான் தென்பட்டாருங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள். பஸ்ஸில் முருகர் இருந்தாங்க, வீடியோ எடுத்தேன். அப்புறம் நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு ஹோட்டலுக்கு போயிருந்தோம், அங்கேயும் முருகர் இருந்தார். அப்புறம் திரும்பி பஸ் ஏறினோம், அங்கேயும் முருகர் இருந்தார். எல்லாம் உலகம் ஃபுல்லாகவே நம்ம முருகர் மட்டும்தான். எனக்கு அதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னமோ நம்ம கூடயே பத்திரமா நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுற மாதிரி எனக்கு தோணுச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள். பஸ்ஸில் லாங்காக போகிறது அது தனி ஃபீல் தான். அன்றைக்கி வந்து வெயில் அவ்வளோக்கா இல்லை, நல்லா கிளைமேட் நல்லா கொஞ்சம் குளுன்னு தான் இருந்துச்சு. இந்த மூடாரம் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் பகலில் ட்ராவல் பண்ணாலும் ஒன்றும் தெரியல. அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்துட்டு அப்புறம் கடையில் வந்து தேங்காய் பழம், பன்னீர், வாழைப்பழம் எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு எண்ணெய், பத்தி எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து மாலை வாங்கினோம். இந்த கடையில் ஆளே இல்லைப்பா, மாலை மட்டும்தான் இருக்குது, ஆளையே காணும். சரின்னு சொல்லி எங்கள் மாமா அடுத்த கடையில் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே வந்து அந்த கடையில் ஒரு அண்ணா இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து மாலை வாங்கினோம். மாலை நல்ல பெரிய மாலையாக ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் வந்து எங்கள் அத்தை சொன்னாங்க, சாமிக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும், நல்லதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி மல்லிகைப்பூ வாங்கிருங்கன்னு சொல்லிவிட்டு 1 முழம் மல்லிகைப்பூ வாங்கியாச்சு. நாங்கள் வாங்கினதை விட கடைசியாக அந்த அண்ணன் இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 முழம் கொடுத்து என்னோடய சார்பாக இங்கே உங்கள் சாமிக்கு போட்டு கும்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கடைக்காரங்க நாங்கள் வாங்கிலாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் 250 ரூபா என்னமோ மாலை மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கினோம். எக்ஸ்ட்ரா வேறு மல்லிகைப்பூ கொடுத்தாங்க சாமிக்கு. அதையும் சேர்த்து அதுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயாச்சு. போயிட்டே இருந்தானா குலதெய்வம் கோயில் பூட்டி இருந்துச்சு. அப்புறம் என்கிட்ட நம்பர் இருக்குது, கோயிலோட குரூப்பு நம்பர் இருக்குது. அதனால் அவங்களுக்கு கால் பண்ண உடனே அவங்க சொன்னாங்க, சரிங்க இப்போ நான் வந்து வர சொல்கிறேன் பூசாரி எங்கள் அப்பாவை அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணோம். அப்புறம் வந்து திறந்து விட்டாங்க. அப்புறம் அப்படி திறந்த உடனே நான் செல் எடுத்துகிட்டு போனேன். எங்கள் மாமா திட்டுவாங்க. எப்போயுமே எங்கள் மாமா செல்லில் எங்கேயுமே வீடியோவே எடுக்கவே விட மாட்டாங்க, திட்டு வாங்கிட்டு தான் இருந்தேன். அதனால் லைட்டாக தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் பாருங்கள் திறந்து விட்டாங்க. திறந்து விட்டோடனே என்னோடய குலதெய்வத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நல்லா மனசார திருப்தியாக சாமி கும்பிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. இது வந்து உக்கடம். சரிங்களா, உக்கடத்தில் வந்து என் பையன் வந்து பேக்கு வேணும், ஸ்கூல் பேக் வேணும்னு சொன்னான்னா, சரி வாங்க போகலாம் சொல்லி நான் எங்கள் பையன்
எங்கள் மாமா 3 பேர் போயிருந்தோம். போயிட்டு இந்த பேக்கு ஏதோ பிளாக் கலரில் ஏதோ செலெக்ஷன் பண்ணான். 400 ஒரு பேக்கு வாங்கியாச்சு. இன்னொரு குட்டி பையனுக்கு போன வாரமே வாங்கியாச்சு. உக்கடத்தில் தான் வாங்கினேன். நல்ல குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. சரி பேக் வாங்கிட்டு அப்படியே அவன் அத்தனை கலர் பார்த்து கடைசி எந்த கலருமே பிடிக்கல, பிளாக் கலரே இருக்கட்டும் சொல்லிட்டான் அந்த பையன், குட்டி பையன். அப்புறம் வந்து எனக்கு இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து கடையில் பேக்கு வாங்கியாச்சு. எப்படியோ செலெக்ஷன் பண்ணி கடைசி பிளாக் கலர் தான் வேணும்னு சொல்லிட்டான். சரி நீ தான் ஸ்கூல் கொண்டு போகிறேன்னு சொல்லி பிளாக் கலரே அவனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அவன் கேட்டதை வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் வாங்கிட்டு வரும்போது உக்கடத்துக்கிட்ட பாலத்துக்கிட்ட மாம்பழம் வந்து 2 கிலோ 100 சொல்லியிருந்தாங்க, வாங்கியாச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து கோலம் வந்து இதுதான்ப்பா. நம்ம வாசல் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக அழகாக மங்களகரமாக. சரி எனக்கு கை வலி தான், ஆனாலும் பரவாயில்லன்னு நான் கோலம் போட்டேன். கோலம் போடாமலாம் என்னால் வாசலை பார்க்கவே பிடிக்காது. அதனால் கை வலியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி கோலம்லாம் போட்டாச்சு. நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, சரிங்களா? வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம்.